எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். இப்போவே கிளம்பியாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்குது. என்னோடய காலேஜுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போவே போனால் கொஞ்சமாவது படித்து முன்னேறலாம் அப்படின்ட்டு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டாக போனால் எப்படியும் படிக்க மாட்டோம். இந்த காலேஜுக்கு போயிட்டு வெறும் டிகிரின்ற சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும்தான் காலேஜ் போக வேண்டியதாக இருக்குது. வேறு எதுக்கும் இல்லை. அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கிடைச்சா நீங்கள் காலேஜுக்கு போகலாம், காலேஜுக்கு போகாமல் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஊரில் மேஸ்திரி வேலை பார்க்கலாம், எல்லாமே பண்ணல. ஸோ யாருமே கேட்க மாட்டாங்க. ஒழுங்காக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு படிச்சுட்டு ஓரளவு வேலைக்கு போனால் என்ன மாதிரி பைக்கும் வாங்கலாம். ஸோ என்கிட்ட இருக்க பைக்கு ஹிமாலயன் 450 என்கிட்ட இருக்குது இந்த பைக்கு. ஸோ இந்த பைக் வாங்கலாம் ஒழுங்காக படித்தா. நல்லா படிச்சுட்டு நிஞ்சா பைக் வாங்குங்க. நானும் ஓரளவு படித்ததுனால தான் இந்த ஹிமாலயன் பைக் வாங்க முடிஞ்சது. நல்லா படிச்சிருந்தா நிஞ்சா, டுக்காட்டி அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். படிக்கிறத மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, வேலைக்கும் போகணும். எங்கே நீங்கள் டுக்காட்டி, நிஞ்சா அந்த மாதிரி என்ன மாதிரி வீடியோ போடுறது அளவு கொஞ்சம் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு வீடியோ போடுங்க, நல்ல வண்டி வாங்குங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச பைக்கும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஹிமாலயன் 450 வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பெட்ரோல் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஒரு ட்ரிப்பு போனனாலும் ஒரு ஹாப்பியாக போகிறேன். தகட பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஏன் உட்காந்துட்ருக்க? ஒரே ஒரு எப்படி ஏறுறதா இருங்க. ஓகே. அப்போ இது மேலே கால் வச்சு ஏறணும், பார்த்து ஏறுங்க. கொடுங்க. நீங்கள் இப்போ பார்த்து பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி உட்காந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே கம்பி இருக்குது. இது பிடிச்சிக்கிறீங்களா? நடக்க மாட்டாரு, போறாரு, நம்ம கொண்டு விட்டு வருவோம் அப்படின்னு உட்காந்து வேட்டி பார்க்குறோம். எங்கள் வீடு அங்கேயேவா? அந்த பக்கம் இருக்க வீடுங்களேவா? உங்கள் வீடு பக்கம் இருக்கிறதேவா? உங்கள் வீடு கேட்குற உள்ளே இருக்கா? உள்ளே இருக்கா? ஓகே. எங்கேம்மா? இன்னும் இங்கேயா? கரடிப்பட்டியா? ஊர் இல்லையா? எங்கே? இங்கே இறங்கிக்கிறீங்களா? பரவாயில்ல, பார்த்து. காலேஜுக்கு 1/2 ஹவரில் போயிடலாம். நான் போகிறது வருவான் வடிவேலன்ட்டு ஒரு காலேஜ். என்னோடய பேரும் வடிவேலன், நான் போகிற காலேஜோட பேரும் வடிவேலன்னு, வருவான் வடிவேலன்னு. ஸோ எவ்ரிதிங் சேம். பிடிச்ச காடும் வடிவேலன். எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி பில்லுக்கட்டு பாருங்கள். இந்த பில்லுக்கட்டு வந்துட்டு 200 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா. ஸோ இந்த மாதிரி பில்லுக்கட்டை வச்சுட்டு தான் மாடு ஆடெல்லாம் ஓடிட்டுருக்கு. எல்லா வீட்லேயும் பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், இப்போ அங்கேயும் பில்லுக்கட்டு வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கிருஷ்ணகிரியில் அதுவும் கரெக்டாக இந்த மேட்டு வெள்ளாமா சைடு இருக்குது. ஸோ அந்த பக்கம் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒரு தண்ணி இல்லாத இஷ்யூஸு பார்க்க முடியும். தண்ணி இல்லாமல் எல்லா இடமும் வறண்டு போயிருக்கு. பார்க்க முடியும். இதெல்லாம் வறண்டு போன காடு தான். இதெல்லாம் இந்த கழனியெல்லாம் இருக்குல்ல, இந்த தோட்டம் எல்லாமே விவசாயம் பண்ணுற இடம் தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி இல்லை. ஆக்சுவலாக இது இந்த மழையும் அதிகமாக பெய்யறதில்ல, எங்களுக்கு தண்ணி வசதியும் இருக்கிறதில்ல. எல்லாம் பேசுகிறாங்க காவேரி நதி நீர், காவேரி இஷ்யூ, அந்த இஷ்யூன்ட்டு. ஒருத்தருக்கும் தெரிகிறதில்ல. இன்னும் கிருஷ்ணகிரி, தருமபுரி காவிரி பாசனம் தண்ணி இல்லாமையும் இடம் வந்துட்டு ரொம்ப காஞ்சி இருக்குன்ட்டு. நாங்கள் எங்களோட வீட்டுக்கெல்லாம் தெரியுங்களா, இந்த மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 15 வருஷமாக
டேங்க்கில் தான் வாங்கி ஊற்றிட்டு இருந்தோம். ஸோ தென்பண்ணை யார் எங்களுக்கு பக்கம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது டேங்க்கில் தான் வாங்கி தண்ணியை பாய்ச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வேறு வழி இல்லை. அப்பா வந்துட்டு அந்த பூத்தோட்டம் வச்சிருக்க பூச்செடி என்னது செத்து போக விடலை. ஸோ அவர் கண்டினியூஸாக ஊற்றிட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 பைசானாலும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. உண்மையாக சொல்லணும், அதுதான் விவசாயத்தில். நீங்கள் வச்சுருந்தா லேண்டு அதிகமாக இருக்கணும். ஒரு ஏக்கருக்கு கம்மியாக இருந்தால் விவசாயத்தை மட்டும் மேட்டு இல்லாமல் வேறு விவசாயத்தை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த இதுவெல்லாம் இருந்தது. அந்த இதுவெல்லாம் 1 ஏக்கருக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் விவசாயத்தை வச்சு பொழைக்கலாம். இல்லைனா விவசாயத்தை வச்சு பெரிய ஆள் ஆகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து செகண்டரி ப்ரைமரி இருக்கக்கூடாது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், அதே சேம் டைமில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு கடை வைக்கலாம். அந்த கடை எல்லாருமே கடை வைக்க முடியாது இல்லை. படித்தா ஏதோ ஒரு வேலை, இப்போதைக்கு படித்தவங்களுக்கு தான் வேலை இப்போது. ஸோ அப்படியே சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன மாதம் ஒரு 10,000 15,000 தனியாக வருது. அப்புறம் விவசாயத்துலேருந்து ஒரு 5,000 வருதுன்னா அது போதும். நீங்கள் அதிகமாக ஒன்றும் தேவையில்லை. வெறும் விவசாயத்தை வச்சே நாங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சா நான் இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது. அதுதான் உண்மை. வெளியே போயிட்டு சம்பாதிங்க, உங்களோட ஃபேமிலியை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போங்க. அவன் கிடக்கான் எனக்கு இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னா நான் இப்படியே இருங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கே புரியும். இப்போ புரியாது, ஒரு ஸ்டேஜ் எப்போது யாரும் ஒருத்தவங்களும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. உங்க கூட படித்தவங்க எல்லாம் பெரிய போயிடுவாங்க. ஒருத்தன் வந்துட்டு நல்ல சம்பளம் வாங்குவான், ஒருத்தன் வந்துட்டு நல்ல வசதியான இடத்துல இருப்பான். நீங்கள் மட்டும் அந்த இடத்துல எங்கே இருந்தீங்களோ உங்கள் அப்பா இருந்தாரோ அதே இடத்துல இருக்கும்போது தான் தெரியும் அந்த கஷ்டம். ஊர்லேயே சுற்றிட்டு இப்போ நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும் ஊரில் சுற்றுறதுக்கு. நானும் அது இப்போ உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கேம் விளையாடிட்டு பப்ஜி விளையாடிட்டு ஜாலியாக ஊரில் சுற்றுறது செம்மையாக தான் இருக்கும். ஒன்ஸு ரியாலிட்டி எப்போ வரும்னா, வீட்டில் எல்லோரும் முன்னேறிட்டானுங்க, பசங்க உன் கூட படித்த பசங்க எல்லாமே முன்னேறிட்டானுங்க. ஒரு 5 வருஷத்தில் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பான். நீங்கள் மட்டும் திரும்பி பார்க்கும்போது 5 வருஷம் வெறும் பப்ஜி விளையாடிட்டு ஊரில் சுற்றிட்டே போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கும் போது தான் மனசு வருத்தமாக இருக்கும். இப்போ ஜாலியாக இருக்கும். அவன் கிடக்குறான் விளக்கெண்ணெய், அவன் சொல்லிட்டு போகிறான். இவன் என்ன சொல்கிறதுக்கு? நான் என்னோடய வாழ்க்கையை நான் தான் வாழுவேன் அப்படின்றதும் அதுவும் உண்மை தான். நான் சொல்கிறத கேட்கணுன்றதும் இல்லை. யாரும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சா கேளுங்க, இல்லைண்ணா அவன் கிடக்கான் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஓகேவா? எப்போவுமே நமக்கு நிஞ்சா பைக்கு டுகாட்டி பைக் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எப்படியாவது. இப்போ காலேஜ் போயிட்டுருக்கேன், ஓகேங்களா? என்ன காலேஜ்னால் வருவான் வடிவேலன் காலேஜ் தருமபுரியில் இருக்குது. சும்மா யூடியூப்பில் விலாக் வீடியோ போட்டுட்டும் அப்படியே போயிட்டுருக்கேன். போவோம். மாரியம்மா எனக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணுறதுக்கு வழியை செய்யம்மா. இன்றைக்கி எக்ஸாம் அரியர் பேப்பர் இருக்குமா, லீனியர் அல்ஜிப்ரா. நான் இவ்வளோ கதையெல்லாம் பேசினேன், ஏன்னா நானே அரியர் வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்தா இந்த வீடியோ பார்க்குறவனுக்கு கண்டிப்பாக கழுவி ஊற்றுவானுங்க. எனது அரியர் பேப்பர் இருக்குது இன்றைக்கி, லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ அந்த பேப்பருக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த பேப்பரை கிளியர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அப்புறம் மற்ற பேப்பர்ஸும் இருக்குது, பட் பார்ப்போம். பண்ணி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும், கிளியர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. படித்து பாஸ் பண்ணுவோம், அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். இப்போ கிளியர் பண்ணலனாலும் சரி, லாஸ்ட்டு செமஸ்டர் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணிவிட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு தாண்டா காலேஜை விட்டு வெளியே போகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஆனால் அரியர் வைக்காதீங்க, நான் சொல்ல முடியாது, ஏன்னா என்கிட்டே அரியர் இருக்குது. அரியரோ அப்படின்னு இருக்குது. பரவாயில்ல. இந்த கொரோனா மாத்தா ஒரு டைமு பசங்களுக்கு எல்லாருக்குமே அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி கொரோனா மாத்தா கிளியர் பண்ணி விடக்கூடாதா, இந்த டைமு கோமாதா கிளியர் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி எல்லோரும் வேண்டிகிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் தப்பு. நிறைய பேர் நிறைய குடும்பம் இழந்தாங்க தெரியும்.
நிறைய பேர் சிக்கானாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ அது அப்படியெல்லாம் ப்ரே பண்ணாதீங்க கொரோனா வரணும் அப்படின்ட்டுலாம், ஓகேங்களா? படிங்க, முடிஞ்சால் படிங்க, முடியலாம் படிக்காமல் டிகிரியை முடிக்க முடியுதா? இல்லைனா ஒரு ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கோங்க. காலேஜில் படித்ததை வச்சு ஒரு ஸ்கில்லை வளர்த்துட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெரிய ஆளாக வந்து டிகிரியே தேவையில்ல அப்படின்ற மாதிரியும் ப்ரூவ் பண்ணுங்கள். ஆனால் ப்ரூவ் பண்ணலாம் கஷ்டம், ஓகேங்களா? ஓகே, நிறைய உருட்டிட்டேன், போதும். இன்றைக்கி காலேஜ் பக்கம் போகும்போது பேசுகிறேன். நல்லம்பட்டி அப்புறம் பெரியம்பட்டி நல்லம்பட்டி அப்புறம் காலேஜ் வந்துடுவோம். என்ன 9:47 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலேஜில் இருப்போம்னு நம்புவோம். காலேஜ் பக்கம் வந்துட்டேன். ஸோ இதுதான் நான் படிக்க போகிற காலேஜில் நான் படிச்சிட்ருக்க காலேஜ். சிக்னல் தருமபுரி, குண்டலம்பட்டி, சேலம். ஸோ நான் படிச்சிட்ருக்க காலேஜ் இதுதான். வருவான் வடிவேலன் பொருளியல் கல்லூரி பொறியியல் வருவான் வடிவேலன் பொருளியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி. ஸோ அந்த இடம் ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும், நிறுத்துறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி நிறுத்தினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே. I want to reach 1 million likes. So please subscribe. Okay, thank you.